தமிழக அரசியலுக்கும் சினிமாவுக்கும் ஒரு நெருங்கிய தொடர்பு உண்டு. இப்போ விஜய் வந்தது மட்டும் இல்லை, விஜய் அரசியலுக்கு வந்தது மட்டும் இல்லை, இதுக்கு முன்னாடியே எம்ஜிஆர் காலத்திலேருந்து எஸ்எஸ்ஆர் காலத்திலேருந்து வரிசையாக பெரிய தொடர்பு உண்டு. அதை பற்றி இன்னைக்கு பார்க்கலாம். தமிழக அரசியலும் சினிமாவும் என்பதை பற்றி இது ஒரு நீண்ட பட்டியல். அதை பற்றி இன்னைக்கு பார்க்க போகிறோம். தமிழ்த்தின நேயர்களுக்கு என் அன்பான வணக்கங்கள். என்னன்னா, நான் சொன்னது மாதிரி எம்ஜிஆர் தான் நமக்கு தெரியும் முதல் அரசியலுக்கு வந்தார் அப்படின்னு. அதுக்கு முன்னாடி திமுகவில் அவர் இருந்த போதே அண்ணா என்ன சொன்னார், எம்ஜிஆரை முகத்தை மட்டும் காட்டு, நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்னாரு. அப்போ அண்ணாவுக்கே கொஞ்சம் தெரிஞ்சிருக்கு அவருடைய முகத்துக்கு இருந்த ஒரு வேல்யூ, ஒரு கவர்ச்சிக்கான ஒரு அரசியல் அப்போ மெல்ல துளிர்விட ஆரம்பிச்சது நமக்கு தெரியுது. அதே போல் எஸ்எஸ்ஆர் வந்தார், அதுலேயே எல்லாருமே ஒன்று ஒன்றா சேர்றாங்க. இது ஒரு முதல் காலகட்டம், தமிழக அரசியலில் நடிகர்கள் வர ஆரம்பித்த காலகட்டம். சிவாஜியும் இதில் தான் இருக்கார். அப்புறம் சிவாஜி ஒரு சின்ன பிரச்சனையினால அவர் திருப்பதி, அப்போ திமுக என்பது ஒரு ஒரு அடர்த்தியான பகுத்தறிவு கட்சி. அப்போது அதனால் சிவாஜி திருப்பதி போயிட்டு வந்துட்டாருன்னு சொல்லி ஒரு காரணத்தை சொல்லி திருப்பதி கணேசான்னு கிண்டல் பண்ணி எழுதி அவர் அங்கேருந்து விலகி காங்கிரஸுக்கு போனார். இது முதல்ல நடந்த ஒரு கட்டம். இந்த நேரத்தில் நான் ஒரு சின்ன செய்தியை நினச்சி பார்க்குறேன். ஏன்னா விஜய் வருவாரா வரமாட்டார், 2 இடத்துல தான் ஜெயிப்பார், ஒரு இடத்துல தான் ஜெயிப்பார், நிறைய விஷயங்கள் வந்தது. அவர் ஜெயிக்கவே மாட்டார், விஜய்லாம் எப்படிங்க ஆள்ருவார், எல்லாமே ஒரு போன வருஷம் வரைக்கும் இருந்த பேச்சை சொல்கிறேன். இதே மாதிரி ஒரு சம்பவத்தை எம்ஜிஆர் காலத்துலையும் நடந்ததை நான் சொல்கிறேன். அப்போ 70s மிடில். அது முத்தாரம்னு ஒரு பத்திரிகை, இப்போ ரீசெண்டாக நின்ன பத்திரிகை இல்லை, நான் அதுக்கு முன்னாடி இருந்த பத்திரிகையை சொல்கிறேன். அதாவது அது 1950களில் கலைஞர் ஆரம்பித்த பத்திரிகை. அது ஒரு காலகட்டத்துக்கு அப்புறம் ஃபஸ்ட்டு மாத இதழாக இருந்து அப்புறம் வார இதழாக மாறிச்சு. அதில் முரசொலி மாறன் அவர்கள் கேள்வி பதில் எழுதுவார். அப்போ எம்ஜிஆர் பிரிஞ்சு கொஞ்ச காலம் ஆகியிருந்தது, ஒரு 2-3 வருஷம் ஆகி இருந்தது. அப்போ ஒரு கேள்வி கேட்குறாரு ஒரு வாசகர், எம்ஜிஆர் முதல்வர் ஆகணும்னு நினைக்கிறாரே, நடக்குமா அப்படின்னு முரசொலி மாறன்கிட்ட கேட்குறாங்க. முரசொலி மாறன் அதுக்கு சொன்ன பதில், நடிகர்லாம் நாடால் நினைச்சா எப்படி, இது முதல் வரி. 2வது, எம்ஜிஆர் வந்துருவாருன்னு சொல்றதே நம்பவே வாய்ப்பே இல்லை, அப்படி வந்தா அப்புறம் ஜெயலலிதாவும் வந்துருவாங்கன்னு சொல்லுவாங்க போல இருக்கு அப்படின்னு பதில் சொல்லிட்டார். இது 70s மிடில் வந்த ஒரு கேள்வி பதில். அப்போ ஜெயலலிதா அரசியல்லையும் இல்லை, ஒன்றும் இல்லை, அவங்க ஏதோ எங்கிருந்தோ வந்தாலும் இல்லை, அவன்தான் மனிதன்ற படத்தில் நடிச்சிட்டு இருக்காங்க சிவாஜி கூட. அவங்களுக்கு ஒரு சினிமா ஆசையே கிடையாது, அவங்களும் அதை பொருட்படுத்தவும் இல்லை. முரசொலி மாறனும் ஜெயலலிதாவை ஒரு பொருட்படுத்தி அந்த பதிலை எழுதவே இல்லை. என்ன ஆச்சு, அவங்க 80ஸ்க்கு அப்புறம் 80s மிடில் ஜெயலலிதா கட்சியில் சேர்றாங்க. அவங்க முதலமைச்சரே ஆனாங்க 91ல். அப்போது ஒரு தினசரி பத்திரிக்கையில் என்ன போட்டாங்க, முரசொலி மாறன் சொன்னது பலித்தது அப்படின்னு தலைப்பு போட்டு, அந்த பழைய முத்தாரம் கேள்வி பதில் இருக்குல்ல, அதை எடுத்து போட்டு முரசொலி மாறன் அன்றே சொன்னார் முரசொலி மாறன் அப்படின்னு ஒரு கிண்டலாக அதை போட்டு பதிவு செஞ்சிருக்காங்க. அது இப்போ ஞாபகம் வருது. விஜய்க்கும் அந்த மாதிரி நடந்தது, அவரும் முதலமைச்சர் ஆயிட்டார். சினிமா கவர்ச்சியால் நிறைய அந்த மாதிரி ஒரு சில மாற்றங்கள் நடக்கும். ஆனால் எல்லாருக்கும் நடக்கலை என்பதுதான் உண்மை. யார், எம்ஜிஆரும் ஜெயலலிதாவும் மட்டுமா முதல்வர் கனவுல வந்தாங்க? எவ்வளோ பேர் வந்தாங்க. அதுக்கப்புறம் எஸ்எஸ்ஆர் இருந்தார், அவரும் ஒன்றாதான், அவர் எடுபடவே இல்லை அதுக்கப்புறம் அந்த கட்சியில். அதுக்கப்புறம் ராதிகா வந்தாங்க, சரத்குமார் வந்தார், நிறைய பேர் கட்சியில் சேர்ந்தவங்களாம் இருக்கட்டும். முதல்வர் கனவோட தனி கட்சி ஆரம்பித்தவங்களே எவ்வளோ பேர் இருந்தாங்க வச்சு பார்க்கணும். டி ராஜேந்தர் திமுகவில் இருந்தார், தனியாக போய் நான் ஒரு கட்சி தொடங்குறேன்னு சொன்னார். தமிழ்நாட்டில் எல்லா தொகுதியிலும் நின்னார், வென்று காட்டுவேன்னு, வெல்ல முடியல. பாக்கியராஜ் வந்தார், அவர் ஒரு கட்சி ஆரம்பித்தார். அவருக்கு எம்ஜிஆருடைய ஒரு ஆசீர்வாதம் இருந்தது அவருக்கு, இல்லையா? எம்ஜிஆர் என்னுடைய வாரிசு அப்படின்னு சொல்லிட்டார். கலை வாரிசுன்னு ஒரு வார்த்தை சொன்னார். எம்ஜிஆரும் கலையில் இருந்தவர் தானே, கலை வாரிசுன்னு சொன்னால் என்ன, அரசியல் வாரிசுன்னு சொன்னால் என்ன, எல்லாம் ஒன்று தான் அப்படின்னு சொல்லிட்டு அரசியல் வாரிசாகவே அவரை சொன்னாங்க. ஒரு தொகுதி கூட ஜெயிக்கல.
வீரேந்திர அணிலேருந்து யாரும் ஜெயிக்கவே இல்லை. இவ்வளவு ஏங்க சிவாஜி எம்ஜிஆர் இறந்த பிறகு என்ன சொன்னாங்க சிவாஜி கிட்ட? எம்ஜிஆர் சிவாஜிங்க தமிழ்நாட்டில், எம்ஜிஆர் இறந்து போயிட்டாருங்க 89ஓட 87ஓட, நீங்கள் அடுத்து நீங்கள் தாங்க இருக்கீங்க, நீங்கள் தாங்க அடுத்த முதல்வர் அப்படின்னு சொன்னாங்க. சிவாஜி ரொம்ப ஆசையாக ஒரு கட்சியை தொடங்கினார். தமிழ்நாடு முழுக்க எலெக்ஷன் நின்னார் ஜானகி அணியோட சேர்ந்து. ஒரு இடத்துலையும் ஜெயிக்கவே இல்லை. யோசிச்சு பாருங்க. அப்போ நடிப்புக்காக, முகம் பரிச்சயத்துக்காக, கவர்ச்சிக்காக வந்துட்டாங்கன்னா, விஜயை விட சிவாஜி எவ்வளோ பெரிய கவர்ச்சி, எவ்வளோ பெரிய நடிப்பு இருந்தது அவர்கிட்ட. அவர் ஜெயிக்க முடியலையே. அதனால அது வேற ஒரு விஷயம் ஏதோ இருக்கு, அதெல்லாம் பார்க்குறோம் அடுத்தடுத்து. அப்புறம் தமிழக அரசியலுக்கு முதலமைச்சராக வரணும்னு வந்தவங்கள முக்கியமானவர் விஜயகாந்த். டி ராஜேந்தர், பாக்யராஜுக்கு அப்புறம் மிக மிக முக்கியமாக, சிவாஜிக்கு அப்புறம் மிக முக்கியமாக வந்தது விஜயகாந்த். கிட்டத்தட்ட அவர் ஒரு பெரிய அலை தான் அது. அவர் அடுத்து ஜெயலலிதாவோட ஒரு கூட்டணி வச்சு ஒரு 34 எம்எல்ஏ ஜெயிச்சு எதிர்கட்சி தலைவராக உட்காந்து அடுத்து சிஎம்மாக உட்கார போறாருன்னு போது அவர் உடம்பு சரியில்லாமல் அவருடைய இது முடிஞ்சது. அப்புறம் சரத்குமார் திமுகவில் இருந்தார், இங்கே இருந்தார், ஏடிஎம்கே போனால் எல்லாம் வந்தார். கடைசியில் தனி கட்சி ஒன்று தொடங்கினார், சமத்துவ கட்சின்ட்டு. அது அவரும் எடுபடவே இல்லை. அங்கே கட்சியே பிஜேபியில் சேர்த்து, பிஜேபியிலேருந்து ஏடிஎம்கே சேர்த்து என்னமோ அவர் என்ன பண்ணி வச்சிருக்காருன்னு புரிஞ்சிக்கிறதுக்கே நேரம் ஆகும். அப்படி பண்ணார் அவர். அதுக்கப்புறம் ரொம்ப கனவுகளோட கட்சி ஆரம்பிச்சது கமல்ஹாசன். கமல்ஹாசன் ஆரம்பித்த போது ஒரு பெரிய எதிர்பார்ப்பு வந்தது. அவர் ஒரு டார்ச் லைட்டை அடித்த வேகம் பார்த்தீங்கன்னா மொத்தத்தையுமே மாற்றி அமைக்க போகிறாரு அப்படின்னு சொன்னாங்க. அந்த கட்சியில் ஒருத்தருமே ஜெயிக்கல, அவர் உட்பட. கமல்ஹாசனும் தோற்று போனார், அவரும் முடிஞ்சிச்சு. சீமான் வந்தார். சீமான் தொடர்ந்து தனியாக நிற்கிறேன்னு சொல்லி தொடர்ந்து பிரச்சனை. அவர் என்னதான் இருந்தாலும் அவர் ஒரு நடிகராகவும் திரைத்துறையிலேருந்து வந்தவராகவும் தான் நம்ம இதில் இந்த கணக்கில் எடுத்துக்கோம். அப்படி பார்த்தா 8 பேர், எம்ஜிஆர் தொடங்கி 8 பேர் சினிமா ஆசையோடு எம்ஜிஆர் வந்தார். அதன் பிறகு வந்தது 9வதா கட்சி தொடங்கி வந்திருக்கிற விஜய். இது ஒரு பெரிய ஒரு ஆர்டர். இது ஒரு எம்ஜிஆர் டு விஜய்ன்னு பார்த்தீங்கன்னா அது தனியாக இன்னொரு இதில் சொல்கிறேன். எம்ஜிஆருக்கும் விஜய்க்குமான ஒற்றுமை வேற்றுமைகள் என்ன என்பதை பற்றி இன்னொரு இதில் சொல்ல போகிறேன் நான் நிச்சயம். இதை பற்றி வாசகர் உங்கள் கமெண்ட் எல்லாம் சொல்லலாம். ஆனால் நம்ம முன்னரே சொன்ன மாதிரி இந்த ஒரு 8-9 பேர் முதல்வர் கனவுகளோடு வந்தவங்க இருக்காங்க. போக இந்த எல்லா கட்சிகளுக்கும் பிரச்சாரம் பண்ண வந்தவங்க எத்தனை நடிகர்கள் தெரியுமா? அது ஒரு 25 பேர். அந்த காலத்துலேருந்து எம்ஜிஆர், எஸ்எஸ்ஆர், ராதிகா வந்தாங்க. ஜெயசங்கர் அந்த வண்டிக்காரன் மகன் நடித்து திமுகவில் சேர்ந்து அவர் ஒரு கொஞ்ச காலம் பிரச்சாரத்துக்கெலாம் வந்தார். அப்புறம் குஷ்பு வந்தாங்க. குஷ்பு எவ்வளோ பெரிய கனவு, அவங்களுக்கு கோயிலே கட்டிட்டாங்க ஜனங்க. அடுத்து அவங்க ஆட்சியை பிடிக்க போகிறாங்க பாருங்க, திமுகவில் உள்ளே வந்திருக்காங்க, திமுகவே கேப்சர் பண்ணிடுவாங்க பாருங்க அப்படின்லாம் பயந்த ஒரு காலம் இருந்தது. அப்புறம் அங்கே போனாங்க, அதிமுக போனாங்க, பிஜேபி போனாங்க. இப்போ அப்படி இருக்காங்க, மகள்களை பார்த்துக்கவே சரியா இருக்குன்ற அளவுக்கு அவங்க வந்துட்டாங்க. இப்படி ஒவ்வொரு பெரிய நிச்சயம் வந்துருவாங்கன்னு சொன்னாங்களாம், வரவே இல்லை. எதிர்பார்க்காதவங்க வந்திருக்காங்க. ஜெயலலிதா வருவாங்களா, அவங்க அரசியலுக்கு வருவாங்களானே தெரியாதப்ப முரசொலி மாறன் எழுதின ஒரு கேள்வி பதில் எங்கே போய் முடிஞ்சது பாருங்க. இப்படி இவ்வளோ பேர் வந்து போயிருக்காங்க. அப்புறம் எஸ்.எஸ். சந்திரன் வந்தார் திமுகவுக்கு, தியாகு வந்தார், வாகை சந்திரசேகர் வந்தார், ராதா ரவி பெரிய பிரச்சாரங்கள் பண்ணார். ராதா ரவி திமுகவில் இருந்திருக்கார், அப்புறம் அதிமுக போனார், எல்லாமே நடந்தது. கௌதமி 2 தடவை, முதல்ல ஒரு தடவை பிஜேபியில் வந்தாங்க, அடுத்து ஒரு தடவை இந்த விலகி எல்லாம் அரசியலே வேணான்னு போய் ஏடிஎம்கே போய் மறுபடியும் பிஜேபிக்கு வந்தாங்க. ராதிகா அதே போல. செந்தில் வந்தார் ஏடிஎம்கேக்கு, விந்தியா, ராமராஜன், நமிதா, சிஆர் சரஸ்வதி, இப்படி நிறைய பேர் வந்து போய் இந்த எந்த கட்சியில் யார் பிரச்சாரம் பண்ணுறாங்கன்னு தெரியல. அது மாதிரி நெப்போலியனோட இருந்தார் திமுக பிரச்சாரத்தில். இப்படி நம்ம தமிழக அரசியலில் ஏகப்பட்ட பேர் சினிமாவுக்கு சினிமாவில் அந்த புகழ்னால சினிமாவில் என்ட்ரான நடிகர்கள் அவ்வளோ பேர் இருக்காங்க. இப்போ ராகவா லாரன்ஸ், அவர்
நான் வந்தே தீர்வேன்னிட்டு இருக்காரு. இப்போ விஜய் வந்த பிறகு என்னம்மா சொல்ல போறேன். அது மாதிரி ராகவா லாரன்ஸ் வந்து தீவிரமா சொல்லிட்டு இருக்காரு. நான் வந்தே திருச்சியில தான் நான் நிற்க மாட்டேன்னு சொன்னேன், ஆனால் வேற எங்கேயாவது நிற்பேன் அப்படின்னு அவர் ஒரு ஸ்டைலாக ரஜினி ஸ்டைலில் அவர் சொல்லிட்டு இருக்கிறத நம்ம பார்க்குறோம். ரஜினி ஸ்டைல்லன்னு சொல்லும்போது தான் ஞாபகம் வருது, ரஜினி ஒரு பெரிய கடந்த ஒரு 35 ஆண்டுகளா நான் எப்போ வருவேன்னு தெரியாது, யாருக்கும் தெரியாது, எப்போ நான் வந்தே தீருவேன், ஆனால் சொல்லி அடிப்பேன் அப்படின்னு நிறைய டைலாக். அவர் ஒவ்வொரு படம் ரிலீஸ் ஆகும்போதும் ஒவ்வொரு பஞ்ச் டைலாக். அப்போ ஜெயலலிதா இருந்ததுனால பொம்பளைலாம் ரொம்ப அடக்கமாக இருக்கணும்லாம் டைலாக் வரும் நிறைய. ஜெயலலிதாவை இது பண்ணுற மாதிரி உரசுற மாதிரி இருக்கும் அந்த டைலாக் எல்லாம். ரஜினி எப்படியும் வந்து அரசியலுக்கு வந்துடுவார், இன்னும் ஒரு வாரத்தில் வந்துடுவார், அடுத்த வருஷம் வந்துடுவார், இந்த வருஷம் வந்துடுவார், இந்த படம் அறிவிக்கும் போது வந்துடுவார். கிட்டத்தட்ட பாஷாக்கு முன்னாடி இருந்தே அவர் சொல்லிட்டு இருக்காரு. சொல்லி 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 35 இனிமேல் வரவே மாட்டேன்னு சொல்லிட்டு இப்போ அவங்க ஒய்ஃப் வந்து ஒரு சமூக பணி இயக்கம் கூட ஒன்று தொடங்கியிருக்காங்க. இப்படி சினிமாவை ஒரு அப்படி பிடிச்சி ஆட்டுது இந்த அரசியல், அல்லது அரசியலை இப்படி பிடிச்சி ஆட்டுது இந்த சினிமா, இப்படி வேணாலும் எடுத்துக்கலாம். அவ்வளோ பெரிய இது ரெண்டும் உருண்டு பரண்டு. இதில் ரொம்ப பரிதாபமாக இருக்கிற கட்சிகள்னா சினிமா ஆதரவு அற்ற ஒரு கட்சியாக இருக்கிறது பார்த்தீங்கன்னா பிஜேபி தான். எஸ்வி சேகர் சேர்ந்தார், அவரும் கூட ரொம்ப காட்டமாக ஏதோ பேசிட்டு வந்துட்டார். காயத்ரி ரகுமான் சேர்ந்தாங்க, மறுபடியும் வந்துட்டாங்க. இப்படி அவங்க போனவங்களாம் கொஞ்ச நாளில் திரும்பி வந்துட்டாங்க. ஒரு ரொம்ப காலம் அங்கே நீடிக்க முடியல. பிஜேபி ஒரு ஒன்றிய கட்சி இருக்குல்ல, அந்த மாதிரி ஒரு இந்திய தேசிய கட்சி இருக்குல்ல, அதில் வந்து நீடிக்க முடியல. காங்கிரஸ்லேயே சிவாஜி நீடிக்க முடியாததுக்கு ஒரு பெரிய காரணமாக அதை தான் சொல்லுவாங்க. என்ன தலைமை முடிவு எடுக்கும், யார் தலைவராக போடுறது, யார் மாநில கட்சியில், அவங்க இஷ்டம் என்ன, அவங்க சார்பு என்ன. அதனால் இங்கே ஒரு 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 தலைவர்னே ஒரு செயல்பட முடியாத ஒரு சூழல் எப்பவுமே இருக்கும். அதனால தான் சிவாஜியும் வந்து ஒரு தேர்வு செஞ்சதில் காமராஜர் இருந்த வரைக்கும் இருந்த ஒரு மரியாதை அவருக்கு அதுக்கப்புறம் இல்லை. சிவாஜி கணேசன் அவர்கள் அவ்வளோ பெரிய நடிகராக இருந்து கூட அந்த மாதிரி ஒவ்வொரு காலகட்டத்திலையும் ஒவ்வொரு நடிகர்கள் கோல் வச்சு இது பண்ணியிருக்காங்க. இப்போ விஜய் வந்தது ஒரு பெரிய நம்ம ஒரு ஏன்னா எல்லா அரசியல் கட்சியும் சினிமா நடிகர்களாக இருந்தாலும் யாராக இருந்தாலும் சரி ஒரு பெரிய போராட்டம், ஒரு 10 ஆண்டுகளாவது தனியாக இருந்து போராடி, 5 ஆண்டுகளாவது தனியாக போராடி இப்படி தான் ஒரு ஆட்சிக்கு வருவாங்க. விஜய் வந்து கிட்டத்தட்ட ஒரு 1.5 வருஷம். இது வந்து ஒரு பெரிய ஒரு எதிர்பார்ப்பை ஏற்படுத்தி இருக்கிற ஒரு அரசியல் மாற்றமாக பார்க்கப்படுது. எவ்வளோ நாள் நீடிக்குது எல்லாம் வேற விஷயம். எம்ஜிஆர் வந்தார், எம்ஜிஆர் போயிட்டு மறுபடியும் கலைஞரே வந்துட்டார். ஜெயலலிதா வந்தாங்க, மறுபடியும் ஜெயலலிதா போய் ஸ்டாலின் வந்தார். இதெல்லாம் மாறும். நிரந்தரம்னு எதுவுமே கிடையாது. அரசியலில் எதுவுமே நிரந்தரம் கிடையாது, சினிமாவிலையும் எதுவும் நிரந்தரம் கிடையாது. எல்லாமே மாறும். மக்கள் வந்து ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறம் ஒரு மாற்றத்தை விரும்புவாங்க. அது இப்போ நடந்திருக்கு. எப்போவே 3 தலைமுறைக்கு ஒரு தடவை மாறும்னு சொல்லுவாங்க. இது ரொம்ப யோசிக்க வேண்டிய விஷயம். ஏன் ரஷ்யாவில் தோன்றிய கம்யூனிஸ்ட் கூட 1917 அவ்வளோ பெரிய புரட்சி, அக்டோபர் புரட்சி. அதுக்கப்புறம் வந்து பெரிய மாற்றம் தான் ரஷ்யாவில் வந்தது. கிட்டத்தட்ட ஒரு 70 ஆண்டுகளுக்கு அப்புறம் அது வந்து சிதைஞ்சது. மறுபடியும் வேற ஒரு அதே கம்யூனிஸ்ட் சித்தாந்தத்தை வேற ஒரு ஃபார்மில் கொண்டு வந்து இன்னொரு ஆட்சி வரும். இதுதான் வந்து நிரந்தரம். அதே மாதிரி காங்கிரஸ் ஒரு 70 ஆண்டு காலம் இங்கே பாரம்பரியமாக இருந்ததுன்னாக்கா அதுக்கப்புறம் வந்து இன்னொரு ஆட்சி வந்துடும். இது எல்லாமே திமுகவுக்கும் அந்த ஒரு 3ஆம் தலைமுறையில் ஒரு மாற்றம், ஒரு சின்ன சலிப்பு. 3 தலைமுறை ஒரு குடும்பத்தில் பேசின ஒரு சின்ன சலிப்பு ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும்னு ஒரு தியரி இருக்குது. அந்த தியரி படியும் இதை பார்க்குறாங்க. இப்போ திமுகவில் இப்போ வந்தது. அதுக்காக ஸ்டாலின் தான் திமுகவின் கடைசி முதல்வர், அதுக்கப்புறம் முதல்வரே இல்லைன்னா ஒருபோதும் சொல்ல முடியாது. எல்லாமே மாறும். வேற ஒரு ஃபார்மில், வேற ஒரு விதத்தில், வேற ஒரு திமுகலேருந்து இன்னொரு இது வெடிக்கும். அதெல்லாம் வரும். நான் அதை சொல்ல வரல. சொல்ல வந்துட்டு இருக்கிறது நடிகர்களில் என்னென்ன மாற்றங்கள் நடந்து இந்த எம்ஜிஆருக்கு அப்புறம் ஒரு தனி கட்சி தொடங்கி ஒருத்தர் முதல்வராக இருக்கிறது விஜய். அந்த ஃபார்மில் இது சொல்லியிருக்கேன். இதை பற்றிய கருத்துக்களை நீங்கள் பகிர்ந்துக்கலாம். நீங்கள் அந்த வீடியோவில் கீழே கமெண்ட்ஸில் இதை நான் சொல்கிறது எப்படி இருக்குது, இன்னும் எப்படி மாற்றலாம்லாம் நிறைய உங்கள் கருத்துக்களை சொல்லலாம். விடுபட்டு போன நடிகர்கள் யாராக இருந்தால் சொல்லலாம். எல்லாமே நீங்கள் சொல்லலாம். இது மாதிரி நான் நிறைய அரசியல் விஜய் சம்பந்தமாகவும்
ஸ்டாலின் சம்பந்தமாகவும் நான் நிறைய அந்த அரசியல் பதிவுகள் போட்டிருக்கேன். இதெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். கீழே அந்த படியில் போய் பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்த சேனலில் நீங்கள் பார்க்க முடியும். பாருங்கள், பகிருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் அழுத்துங்க. தொடர்பில் இருப்போம். நன்றி, வணக்கம்.